சென்னை பெரம்பூரில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் அஞ்சலி செலுத்த இருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல்களோடு செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைகிறார். பாலவெற்றுவேல், பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி சென்னைக்கு எத்தனை மணிக்கு வராங்க, பெரம்பூருக்கு எத்தனை மணிக்கு போறாங்க, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஆனந்தி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில பெரம்பூர் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளியில ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடைய அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. நூற்றுக்கணக்கான காவலர்கள் இந்த பள்ளி வளாகத்திலேயே குமிஞ்சிருக்கிறாங்க. பெரம்பூர், செம்பியம் உள்ளிட்ட பகுதிகளில் 2000 காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி இன்று காலை 11 மணிக்கு மேல் நேரடியாக சென்னைக்கு வரவுள்ளார். விமான நிலையத்திற்கு வந்தவுடன் அவர் பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் பள்ளியில ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார். இந்நிலையில்தான் இது குறித்தான ஏற்பாடுகள் சென்னை காவல்துறையினர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கமாண்டோ போலீஸ் உள்ளிட்டவர்களும் வருகை தந்திருக்கிறாங்க. பிரத்யேகமா அந்த காட்சியில பார்க்க முடியுது. இந்த பாதையில மாயாவதியினுடைய கான்வாய் வாகனம் செல்வதற்கான சோதனை பயிற்சி இதற்கு முன்பு நடைபெற்றது. இது குறித்து நம்ம நேரடியாக நம்முடைய செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ், இப்போ ஒரு தேசிய தலைவர் இங்க வராங்க. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மரணம் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இத்தகைய ஒரு சூழல்ல பொதுமக்கள் எந்த அளவுக்கு அவங்க இங்க அஞ்சலி செலுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. பாலா, இப்போ அயனாவரம் பகுதியில் அவர் உடல் ஆம்ஸ்ட்ராங்கோட உடல் அங்க இருந்து கொண்டு இப்ப தற்போது இந்த பகுதி, அதாவது நம்ம அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த பகுதியில தான் இருக்கோம். நம்ம ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்டிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல தான் ஆம்ஸ்ட்ராங்கோட உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் தலைவர்கள் அஞ்சலிக்காகவும் இந்த மாநகராட்சியோடைய அந்த பள்ளி வளாகத்தில் வைக்கப்படுது. இந்த பந்தர் கார்டன் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வளாகமா இருக்கு. இங்க பொதுமக்கள் உள்ள அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் பாத்தீங்கன்னாக்கா பேரிகார்ட்லாம் அமைக்கப்பட்டு அதே போன்ற வரிசையா செல்வதற்கான அந்த பாதைகள்லாம் கட்டைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் முக்கிய தலைவராக பார்க்கும்போது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை பொதுமக்களிடையே அவரோட கட்சிக்காரர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில அந்த கட்சியோடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி நேரடியாக 11 மணி அளவில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வர இருக்கிறாங்க. விமானம் மூலியமாக சென்னைக்கு வரக்கூடிய அவர் கார் மூலியமாக இந்த பகுதிக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதிக்கு வர இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் பிரத்யேகமாக அவர் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள், பாதுகாப்பு அம்சங்கள் போன்ற எல்லாம் காவல்துறை விரிவாக செய்திருக்கு. இந்த பகுதி, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட இந்த சுற்றுவட்டார பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. பொதுவா பார்த்தோம்னாக்கா இவருடைய இறப்பு, இந்த படுகொலை இறப்பு காரணமா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், வணிகர்கள் பொதுவா இந்த பகுதியில் கடைகளை அடைச்சு அவருக்கு ஒரு அஞ்சலியை செலுத்தி வர்றாங்க. ஏன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறை ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருந்தாலும் போக்குவரத்து இடையூறுலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாகன போக்குவரத்து என்பது இங்க அஞ்சலி செலுத்த வரக்கூடிய மக்கள், தலைவர்களுடைய வாகனங்கள் தவிர வேறு வாகனங்கள் இந்த பகுதி பயன்படுத்துவதை தவிர்த்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாலா, இப்ப நீங்க அடுத்த கட்டமா இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் நாம இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலை விசாரணை ஒருபுறம் நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய அஞ்சலிக்கான காரணங்கள், அஞ்சலிக்கு தேவையான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்க. பாலா, சுரேஷ், முக்கியமான தகவல்களை தெரிவிச்சிருக்கீங்க. சுரேஷ் குறிப்பிட்டது போல நீண்ட வரிசையில பொதுமக்கள் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காலை 7 மணி என்று பாராமல் வட சென்னையில் உள்ள பெரும்பாலான மக்கள், வியாசர்பாடி, ராயபுரம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகை தந்திருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ் என்ற கட்சி வேறுபாடுகள் பார்க்காமல் அவர் ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நேரடியாக வருகை தந்திருக்கிறாங்க. ஆனந்தி, தொடர்ச்சியான விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றுவேல்.